ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்திரதாயினி உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதில் நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/7/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 11வது நாள். சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தேர், வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாணம், அப்துல் கலாம் நினைவு நாள், திரையோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை, காலை 7:44 முதல் 8:20 மணி வரை வாஸ்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி திரியோதசி மாலை 5:47 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் மதியம் 12:34 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தை, இன்று கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு, மகாலட்சுமி யார் வீட்டில் குடியிருப்பார். நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்தால் போதும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். ஆலயத்தில் செல்வந்தர் ஒருவர் அம்மனுக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்து தன் வீட்டிற்கு மகாலட்சுமி குடி வர வேண்டும் என்று வேண்டுவார்.
அவருடன் வந்த ஊர்தி ஓட்டுநரும் தனக்கு செல்வம் வர வேண்டும் என்று வேண்டுவார். மகாலட்சுமி யார் வீட்டிற்கு செல்வார்? ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் அனைவரும் மகாலட்சுமிக்கு துணை வர தயாராக இருக்கிறார். ஆனால் ஏன் அவள் எல்லா இடங்களிலும் வருவதில்லை என்றால், பொதுவாக நம் எண்ணம் கடல் அளவு ஆசை கொண்டதாக உள்ளது. பணத்தின் மீது மட்டுமே பற்று உள்ளது. உற்றார் உறவினர் மீது பற்று இருப்பது இல்லை. நமது குழந்தைகள் மீது மட்டும் அதிக பற்று இருக்கும், மற்ற குழந்தைகள் மீது இருக்காது. நமக்கு தேவைக்காக மட்டும் எதையும் செய்கின்றோம். பெரும் தனவந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் பல தலைமுறைக்கான சேர்த்து வைத்த பெருஞ்செல்வம் இருந்தது. மகாலட்சுமி அவருடைய கனவில் தோன்றி, தனவந்தரே, உமது முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் உங்கள் வீட்டில்தான் குடிகொண்டு வறுமை என்பதை அறியாமல் வயது முதிர்ந்த இந்த காலம் வரை உமக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தேன். நமது முன்னோர்கள் செய்த புண்ணியம் அனைத்தும் நாளையுடன் தீர்ந்துவிடும். நீ புண்ணியம் எதுவும் செய்யாமல் வாழ்ந்து வருவதால் நான் உன்னுடைய வீட்டை விட்டு போய்விடுவேன். அதற்கு முன்பு ஒரு வரம் மட்டும் நீ கேட்கலாம் என்று சொன்னார். உடனே தனவந்தர், தாயே, பொன்னும் பொருளும் வேண்டும் என்று கேட்டார். அத்தனையும் மகாலட்சுமி கொடுத்தார். மறுநாள் வேறு வீட்டிற்கு சென்று விட்டாள். மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறியுடன் அவள் வழங்கிய செல்வங்கள் அனைத்தும் நிலைக்காமல் போய்விட்டன. இது கதை போன்று தோன்றினாலும் பணக்காரர்களாக இருந்து ஏழைகளாக மாறிய பல குடும்பங்கள் இன்று நாம் காண முடிகிறது. எனவே மகாலட்சுமி நம் வீட்டில் குடியேற வேண்டும் என்றால் அதிக செலவில் பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லை. எந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி வாழ்கின்றார், எந்த குடும்பத்தில் சச்சரவுகள் சண்டைகள் இல்லையோ, எந்த வீட்டில் அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி நிச்சயமாய் குடியிருப்பார். வறுமையற்ற வாழ்வு அமையும். மகாலட்சுமி வீட்டில் தங்கிட நாம் அன்றாலும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை பழக்கங்கள் போதும். அதனை பரிகாரமாக கொள்ளலாம். பரிகாரம்: குருக்களையும் ஆசிரியர்களையும் வழிபட வேண்டும். அனைவரிடம் நாகரீகமான முறையில் மரியாதையுடன் பழக வேண்டும். மற்றவன் செய்யால் நமக்கு கோபம் ஏற்பட்டாலும் சண்டை எதுவும் போடக்கூடாது. மனைவி மக்களை நேசிக்க வேண்டும். அதுபோல் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும். இது போன்ற வழிமுறைகள் பின்பற்று வீட்டில் எப்பொழுதும் மகாலட்சுமி குடியேறுவார். நாளைய தினம் உங்களுடைய பரிகாரத்தின் தலைப்பு என்னவென்றால், உங்களுக்கான தொழில் எது என்பதை நாளைய தினம் தொடர் விளக்கமாக நாம் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 5வது ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நமது அதட்டத்தை அளிக்கின்ற ஸ்தானம், இதை தொடர்ந்து பலவிதமான கோணங்களில் நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். இன்றைய தினம் யாருக்கெல்லாம் அலி என்ற அமைப்பை உடைய குழந்தை கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சக லக்னத்தில் ஜாதகம் பிறந்து 6ஆம் வீட்டில் சனி நீச்சம் பெற்றிருந்தால் அலி என்று நம்பலாம். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சனி நீச்சம் பெற்றிருக்க அலி என்று நம்பலாம். உதாரணமாக கன்னி லக்னம் 8 மேஷத்தில் சனி நீச்சம் பெற்றால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் சனி இருக்க அலித்தன்மை உண்டு. பௌர்ணமி திதி என்று சூரியன் ஆண் ராசியிலும் சுக்கிரன் பெண் ராசியிலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அலித்தன்மை உண்டு. யாருக்கெல்லாம் தாய் சாபம் வரும்? சிம்ம லக்னத்தில் ஒரு பிறந்து 4ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சனி, சந்திரன், ராகு, கேது கூடினார். தாயின் சாபம் அவருக்கு உண்டு. லக்னாதிபதி நீச்சம் பெற்று 5ஆம் அதிபர் மறைந்து சந்திரன், செவ்வாய், ராகு, கேது கூடியிருக்க தாயின் சாபம் கிடைக்கும். தகாத வார்த்தைகளை பேசி திட்டுவதால் சாபத்தை பெற்றுள்ளார். லக்னத்தில் சனி அமர, 7ல் சந்திரன் அமர, 4ல் ராகு, கேது இருக்க தாயின் சாபமாகும். தாயின் மரணத்துக்கு காரணம் பெற்றுள்ளார். 7ஆம் அதிபர் 5ல் நிற்க, 5ஆம் அதிபர் 8ல் மறைய, 4ஆம் அதிபரும் சந்திரனும் 3, 6, 8, 12ல் மறைந்தார். தாய் வீட்டை விட்டு துரத்தியதால் சாபம் உண்டாயிற்று. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால், சூரியன் சனி சூரியனால் உருவாகும் நவபஞ்ச திருஷ்டி யோகம். இந்த 4 ராசிக்கு கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும்.
ஜோதிடத்தில் கிரகங்கள் நிலைகள் மற்றும் சேர்க்கையால் யோகங்கள் உருவாகிறது. மனித வாழ்க்கையில் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்திலே, அதுவும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி, சனி மற்றும் சூரியனால் நவபஞ்ச திருஷ்டி யோகம் உருவாக உள்ளது. பொதுவாக சூரியனும் சனியும் எதிரிகளாக கருதப்படுகின்றார்கள். அதில் சூரியன் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அதிகாரம் ஆகியவற்றின் காரணி ஆவார். அதுபோல சனி ஒழுக்கம், கட்டுப்பாடு, நீதி ஆகியவற்றின் காரணி ஆவார். இந்த இரண்டு கிரகம் ஒன்றிணைந்து நவபஞ்ச திருஷ்டி யோகத்தை உருவாக்குவதால் ஒருவரது கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். செல்வாக்கு மிக்கவர்களின் நட்பு கிடைக்கும் மற்றும் நிதி நிலைமை மேம்படும். ஜோதிடத்தின் படி 2 கிரகங்கள் மற்றும் 9 வீடுகளில் இருக்கும்போது இந்த சுப யோகம் உருவாகும். இப்படிப்பட்ட யோகம் ஆகஸ்ட் மாதத்தில் உருவாக உள்ளதால் சில ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட உள்ளது. இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் சனி சூரியனால் உருவாகும் நவபஞ்ச திருஷ்டி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் காணலாம். முதலிலே சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் என்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை. தன் நம்பிக்கை வழக்கத்தை விட மேம்படும். பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவார். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தலைமைத்துவ திறன்கள் மேம்படும். தொழில் அதிபர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானத்தில் நல்ல வளர்ச்சியை காணக்கூடும். இருந்தால் புதிய முதலீடுகளை செய்யும் போது சற்று கவனமாய் இருப்பது நல்லது. திருமணமாகாதவர் தங்கள் துணையை காலத்தில் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. காதல் வாழ்க்கை இனிமையாய் இருக்கும். மாணவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனும் இந்த காலத்தில் கிடைக்கும். அடுத்தது துலாம். நவபஞ்ச திருஷ்டி யோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முடிக்கப்படாத பல வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். நீண்டகால கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். பணிபுரிபவருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வேலையை மாற்ற நினைப்பவருக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை தேடி வரும். மார்க்கெட்டிங், ஊடகம், ஐடி படைப்பாற்றல் துறையில் இருப்பவருக்கு சிறப்பாக இருக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். உடன் பிறந்தவர் முழு ஆதரவு கிடைக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். மகரம். சனி சூரியனால் உருவாகும் நவபஞ்ச திருஷ்டி யோகத்தால் மகர ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார். நீண்டகால கடின உழைப்புக்கு பலன் இந்த காலத்தில் கிடைக்கும். பணி இடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பெரிய நிறுவனத்தில் பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். செல்வாக்கு மிக்கவர்களுடைய நட்பு கிடைக்கும். தொழில் அதிபர்களுடைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எனவே ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடற்பயிற்சியில் ஈடுபட்டு சீரான உணவை உட்கொண்டு வருவது நல்லது. கும்பம். சனி சூரியனால் உருவாகும் நவபஞ்ச திருஷ்டி யோகத்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் நிதி நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காண்பார். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். வேலையை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரிபவருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஐடி, டிஜிட்டல், ஆன்லைன் வணிகங்கள் செய்பவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். தொழில் அதிபர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரலாம். நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். நிதி நிலைமை வழக்கத்தை விட வலுவாக இருக்கும். பழைய குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. வீட்டு சூழல் இனிமையாக இருக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம்,
மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பயணங்கள் செல்ல நேரிடலாம். உறவினர்களும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பயணங்கள் செல்ல நேரிடலாம். உறவினர் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வாக்கு வன்மையால் காரியங்கள் அனுகூலம் ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வாக்கு வன்மையால் காரியங்கள் அனுகூலம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வேலை தவிர உண்ண வேண்டியது இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அடுத்தவர் பிரச்சனையை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாய் நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகிவிடும். உத்தியோகத்தில் இப்போ தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாய் நடக்காவிட்டால் லாபம் குறையாமல் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஆர்டர் கிடைப்பது தாமதமாகிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இப்போ தடங்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருப்போர் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தினரும் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்ற விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாய் இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் எதையும் அணுகுவது வெற்றிக்கு உதவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்ற விவகாரங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயம் கவனமாய் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த கூடுதல் கவனத்துடன் எதையும் அணுகுவது வெற்றிக்கு உதவும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணம் சேரும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளி, பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணம் சேரும்.
சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்து மற்றவர் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ஆன்மீக பணியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த திருமண முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்து வியாபார வளர்ச்சியை பற்றி சிந்தனைகள் எழும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் முன்னேற்றமான பலன்கள் காண்பார்கள். புதிய வேலையை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் முன்னேற்றமான பலனை காண்பார்கள். பூராட நட்சத்திரத்தை சார்ந்து புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பல வரத்து திருப்தி தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் பெருமையை சேர்ப்பா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பண வரத்தும் திருப்தி தரும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வழக்கு சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தலை தாமதம் ஏற்படும். வீண் அலைச்சல் உண்டாகும். இதிலும் கூடுதல் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து வழக்கு சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். சதய நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தலை தாமதங்கள் ஏற்படும். வீண் அலைச்சல் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து எதிலும் கூடுதல் கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படுமான சூழ்நிலை வரும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கவனம் தேவை. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை இன்று மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உயர் நிலையில் உள்ளவரும் மன வருத்தும்படியான சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளும் தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலும் மற்றும் நாளைய தினம் உங்களை எல்லாரையும் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.